अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜூன் 26 2026 வெள்ளிக்கிழமை, பராப வருடம் ஆனி மாதம் 12ஆம் திருநாள், விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, துவாதசி திதி. அதுலேயுமே இன்றைய நாள் மெயினாக பார்த்திங்கன்னா மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். முதல் விஷயம், இன்றைய நாள் யாருக்கெல்லாம் ரொம்பவுமே நல்லா இருக்குது அப்படின்னு காட்டா கண்டிப்பாக கடகம் மகரம் ரெண்டுமே ஹீரோ தான். அண்ட் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடியது கன்னி. தனுர் ராசி நண்பர்களுக்கும் பரவாயில்ல. ஆனால் கவனமாக இருக்க வேண்டியது கும்பத்துக்கும் சரி, மிதனத்தும் சரி, ரிஷபமும் சரி, மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய நாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், பொதுமக்கள் தொடர்பு, சந்தோஷமான ஒரு முழுமையான சந்தோஷமான நாளாக இருக்க பொறுத்து. மேலும் இந்த நாள் ஏகாதசி, நேற்று இரவு ஏகாதசியிலிருந்து இன்னைக்கு நைட்டு 9-16 வரைக்கும் ஏகாதசி. நல்லா நிர்ஜலமா உபவாசம் பண்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். ராகவேந்திர வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாந்திரம் பிங்கன். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு அற்புதமான நாள். நிறைய நல்ல விஷயம் நடக்கும். இன்றைய நாளை பற்றி நிறைய பேர் சமையல் கட்டில் வேலை இருக்கும். ஃபேமிலியோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமிங் கிடைக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் இருப்பீங்க. தெய்வீக சிந்தனைகள், ஆன்மீக சிந்தனைகள்ல அதிகமான ஒரு ஈடுபாடு கேட்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மிதுன ராசி, இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம், தெய்வ அனுகிரகம், பூஜை புனஸ்காரங்கள், ஆன்மீகம், சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜாலியா இருப்பீங்க. அருமையான நல்ல விஷயங்கள் நடக்கும். மெயினா காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியாந்திரம் பிங்க். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தூர பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சந்தோஷமான இடங்களுக்கு பிரயாணப்படக்கூடிய அற்புதமான, அதாவது ஃபேமிலியோட நம்ம ஒரு பாட்டு நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலும் ஒரு பாட்டு ஃபுல்லா பிளானிங்லயே போகும். இது எப்படி பண்ணலாம், அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு அருமையா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. இந்த நாள் கோதண்டராமர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாகும் மஞ்சள். சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமா இருக்கும். கொடுக்கல் வாங்கல ஏற்றங்கள் கொடுக்கும். பிரயாணங்களினால் மிகப்பெரிய ஏற்றம். நண்பர்களை சந்தித்து பேசுவது, மகிழ்வது, இதெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமாக. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு தனப்பிராப்தம் கைகள், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், எல்லா காரியங்களும் வெற்றி. பிளான் பண்ணா போதும் அதை ஜெயிச்சுருங்க. குடும்பத்துல அங்கேயும் எல்லாம் சூப்பரா இருக்கக்கூடிய இந்த நாளை பொறுத்துட்டீங்க. நீங்க சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் பிங்க். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்கள் ஒரே விஷயத்துக்காக ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அது இந்த நாள் முடிஞ்சிடும். இந்த நாள் கண்டிப்பா ஒரு நற்செய்தி ஒன்று இருக்கு. சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி.
ஒரு நற்செய்தி. 2ம் கலந்த கலவையாக இந்த நாள் மிகப்பெரிய மேன்மை, மிகப்பெரிய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒக்கேப்ரான வழி ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டவர் குருண்டா. விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்கள் நிறைய அலைச்சல் கிடைக்கும், நிறைய டிராவல் இருக்கும், அப்படியே மேனேஜ் ஆகி ஒரு சில விஷயங்கள் ஓடும். முக்கியமா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயம் நீங்க ரொம்ப கான்சென்ட் பண்ணீங்களோ அந்த விஷயம் டக்குன்னு முடியும். ஆனா கொஞ்சம் இழுத்து தான் முடியும். ஏன்னா இன்றைய நாள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு கனமான பண வரவுகள், தீர்க்கமான விஷயங்கள், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், எல்லா காரியங்களும் வெற்றி பெறும், ஜெயம் ஏற்படும், அபார லாபம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். இதை நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. வெள்ளை நிறத்தை யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில், வேலை, அந்தஸ்து, உத்தியோக, வியாபாரத்தை பத்தியே திங்கிங். பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல என்ஜாய் பண்ணுங்கிற ஒரு மனஸ்தத்துவம் போய் ஃபுல்லா வேற ஏதாவது திங்க் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. இதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் கவனமா இருக்கணும். வீட்டுல பெரியவங்களோட அந்யோன்யம் கெடாம பார்த்துக்கணும். யாரையும் புண்படுத்தாம இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த்ல நீங்க தான் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆதி சொல்ற வேண்டிய வழிகள் ஏற்றத்தை கொடுப்பார். ராசினான் மஞ்சள். மீன ராசி இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. மனஸ்திதி லயம் சரியா இருக்காது, கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு இடத்துக்கு போனா கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட் ஜாஸ்தியா இருக்கலாம். சம்டைம்ஸ் நமக்கு தேவையில்லாத ஆட்கள் வரதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளா இருக்க போது. கொஞ்சம் நம்ம பார்த்து அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணா போதும். நிறைய நெகட்டிவ்னு சொல்றத விட கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம கடந்து போகக்கூடிய நாளா இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் கருஞ்சிவப்பு நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்ற எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோன்னு வந்து தாஸ்திரன். வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.